ஐஸ் இருக்காங்க இவ்வளவு கேட்கறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். மட்டும் இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோம். நீ ப்ரீவியூவில் பார்த்த பிறகு விளையாடோடையோ எப்படி மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் ஆகிற நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அலைட் மோஷன் ஆப்பில் அதான் வச்சுருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து லிங்க் சென்ட் பண்ணுறேன். எடுத்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அலைட் மோஷன் இப்படி தான் இருக்கும். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான புக் மார்க் செக்யூரிட்டி ஒரே ஃபைலில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. அது என்ன ப்ராப்ளம்னா, நான் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் பாஸ்வேர்டு சொல்கிறேன். பார்த்து ஃபைலை இம்போர்ட் பண்ணிங்க, பாஸ்வேர்டு போட்டு. சரி, வாங்க எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் குரூப் ஒன்று உட்காந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த டெஸ்ட்டில் எல்லாம் உங்கள் மொபைலில் நார்மல் ஃபான்ஸ் தான் காமிக்கும். ஃபான்ஸ் வேணுன்னா அந்த ஃபான்ஸுக்கான கீழே டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இங்கே எடிட் டெஸ்ட்னு கொடுத்துட்டு இங்கே ஏற மாதிரி கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபான்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. அகைன் டிக் கொடுத்துருங்க. ஓகே, இதே ஆர்டரில் எல்லா டெஸ்ட்டில் இருக்கும். ஃபான்ட் சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. தென் பேக் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆடி ஒரு இமேஜின்னு வரும். இந்த இடத்துலலாம் எஃபெக்ட்லாம் ஃபோட்டோ செட் பண்ணிட்டு எஃபெக்ட்லாம் பேஸ்ட் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கரெக்டான சைஸில் கிராப் பண்ணி போடணும். அப்படி போடலாம் ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிடும். சரி, ஓகே, ஃபோட்டோ எப்படி கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. ஓகே, பாஸ்வேர்டுக்கான 2 லெட்டர் சொல்கிறேன். 11 இன்னும் மிச்சம் 2 லெட்ரு வீடியோ சொல்கிறேன், ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, ஃபோட்டோ எப்படி கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சென்டரில் ப்ளஸ் ஐகான் மாதிரி நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்டாக 960 நம்ம கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் ப்ளஸ் ஐகான் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் இமேஜ் நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த இமேஜ் யூஸ் பண்ணப்போ அந்த இமேஜ் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி இந்த இமேஜெலாம் உங்களுக்கு வேணும்னா இந்த இமேஜெலாம் டெலகிராம் பேஜில் சென்ட் பண்ணுறேன். டெலகிராம் பேஜுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு வேணும் அந்த இமேஜெலாம் கலெக்ட் பண்ணிங்க. ஓகே, எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர்ஸ் பண்ணுவோம் அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ சென்டர் எப்படி ஃபுல் ஜூமிங் கொண்டு வந்து பார்க்கலாம். மேலே எடிட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக ஜூம் பண்ண நினச்சேன். சைடில் மூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணிங்க, எல்லாம் சின்னது பண்ணிங்க. அகைன் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு கரெக்டாக சென்டர் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஓகேனா இந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் இருக்க பாதில் ஏற மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேட கரெக்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னா ஃபோட்டோ கொஞ்சம் லோடிங் 8 பேர் எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, கீழே சேவ்னு கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகே, எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ணி போடுறீங்களோ அந்த பிக்சர் எல்லாம் அதுமாரி கிராப் பண்ணி எடுத்து வச்சுங்க. நான் வீடியோ லென்த்தாக பார்த்தாலும் ஒரே இமேஜ் மட்டும் சொன்னேன். எடுத்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த ஃபைலுக்குள்ளே போங்க. ஃபைல் போட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஆடி ஒரு இமேஜின்னு வரும். இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர்னு சொல்லணும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மேலே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் இருக்கும், இங்கே ஆளுன்னு கொடுத்துருங்க. ஆளு கொடுத்துட்டு நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐகான் மாதிரி நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இதுமாரி கிராப் பண்ணி தான் போடணும், இல்லை ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிடும். ஓகே, இதே ஆர்டரில் கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகே, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. ஓகே, பாஸ்வேர்டுக்கான லாஸ்ட் 2 லெட்டர் சொல்கிறேன். 22 கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். 2 போட்டுருங்க. ஓகே, வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி இருக்கும், பாதில் ஏற மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு இருக்கும், சைடில் ஒரு ஏற மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 1500 பிக்சல் இருக்கும். அது ஃப்ரேம் ரேட் வந்து
லோவில் இருக்கும். ஃபுல் ஒன்று கொடுத்துட்டு குவாலிட்டி வந்து லோவில் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. அப்படி எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஃபோட்டோ வந்து ஹை எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி இல்லைனா 1500 பிக்சல் மேலே கிளிக் பண்ணிட்டு 830 பிக்சலில் கொடுங்க. கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். அதே 52 MB கொடுத்துட்டு கீழே சேவ் கொடுத்துன்னா ஃபோட்டோ லோடிங் ஆன மாதிரி லோடிங் ஆகிட்டு கீழே சேவிங் காமிச்சிட்டு அவங்க கேலரி சேவ் ஆகிடும். எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிக்கலாம். பாய்.